ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுகி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரெட் பன்னீர் பீஸா. ஒரு பவுல் எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் பன்னீர் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பட்டர் ஷீட் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நம்ம பிரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, இது மாதிரி முக்கோண ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைஸ் எடுத்துருக்கேன். இப்போ இது சுற்றி நம்ம ரவுண்டாக வைக்கும்போது நல்லா நமக்கு ரவுண்டான ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக பீஸா சாஸ் இது சேர்த்துருக்கேன். இது நல்லா எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி இது மாதிரி நம்ம நல்லா தடவி விட்டுக்கலாம். இதில் ஃபுல்லாக இப்போது நம்ம சீஸ் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி பொடி பொடி சீஸ் இது ஃபுல்லாக சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அது இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா. இப்போ பாருங்கள், இது மாதிரி எல்லாமே வச்சாச்சு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக குடமிளகா, உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வச்சுக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர், எல்லோ கலர் இப்போ 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் இது மாதிரி நடுவில் வச்சோம்னா டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி எல்லாமே வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம சீஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ நான் இது வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் ஷீட் பேப்பரோடு எடுத்து இப்போ இதில் நம்ம வச்சிடலாம். இப்போது இது மாதிரி வச்சாச்சு. இதுக்கு வந்துட்டு நான் 180 டிகிரி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 180 டிகிரி வச்சுட்டேன். இது வந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் கம்மி பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் வச்சுட்டேன். இது அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதிலே நமக்கு பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட் இருந்தால் நீங்களும் டக்குன்னு பண்ணிவிடுங்க. இதை நம்ம தோசை கல்லில் கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூடான சூப்பரான ஒரு பிரெட் பன்னீர் பீஸா தயாராகிடுச்சு. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.